கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் டேமியன் என்ற பெயர். நான் ஒரு போதகனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் 50 வருடங்களாக கத்தோலிக்க திருச்சபையிலே பிறந்து வளர்ந்தவன. அதனால் சத்தியம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு தான் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கை வரலாற்றிலே பல காரியங்கள் என்னை புரட்டி போட்டது இந்த ஒரு ஞானஸ்தானம் தான். இந்த ஞானஸ்தானத்தை நான் என் சபை மக்களுக்காகவும் இதோ நீங்கள் காண்கின்ற விசுவாசிகளுக்காகவும் நான் இதை பிரசங்கிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். தேவன் தாமே என் வாயின் வார்த்தைகளை வைப்பாராக. நான் என்னுடைய வார்த்தைகளை உங்களிடத்தில் சொல்லவில்லை. வேதத்தில் இருக்கிற பொறிக்கப்பட்ட முத்தான வார்த்தைகளை தான் உங்களிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கிறேன். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது முக்கியமாக எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொல்ல வருகிறேன். இந்த சப்ஜெக்டின் தலைப்பே ஞானஸ்தானம். அப்போ நிறைய பேர் இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்தானம் என்பது முதன்மையாக பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பிரிட்ஜ் அந்த ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானம் என்பது என்ன என்பதை தான் நான் உங்கள்கிட்ட விளக்க வந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல கிருபைப்பட்டதுனால உங்ககிட்ட சொல்லுகிறேன். என்னுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். அதுதான் நான் விரும்புகிறேன். என்னுடைய பாஸ்ட் என்னன்னாக்கா இட்ஸ் அக்லி. ப்ரெசன்ட் கடவுளுக்கு உத்தமமாக இருக்கிறது இஸ் த ப்ரெசன்ட். அதுதான் என்னுடையது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. எப்பொழுது நாம் செய்திக்குள் கடந்து போகலாமா? வேத வசனத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2, 3, 4 அதிகாரங்களில் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால், பரிசேயரும் சரிசேயரும், நீர் எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்று இயேசுவிடத்தில் கேட்டார்கள். அவர்களுக்கு இயேசு பிரத்யுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா மனுஷனால் உண்டாயிட்டா? இதே தான் திருப்பி கேட்டார். இதே தான் நான் உங்ககிட்டையும் கேட்க விரும்புகிறேன். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா மனுஷனால் உண்டாயிட்டா? நீங்கள் சிந்தித்து பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? தேவனால் உண்டாயிற்று. ஏன்னா பைபிள் கடைசி வரைக்கும் படிச்சிருக்காங்கல்ல, அதனால தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி உண்டாயிற்று என்று நீங்கள் பார்க்கணும். எப்படி உண்டாயிற்று என்று பார்க்கணும்னாக்கா வேதத்தில் சத்தியங்களை பார்க்கணும். முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட தேவன். தீர்க்க தரிசனமாய் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் பிறப்பாருன்னு போட்டிருக்கு. அதே போலதான் தேவன் தான் பிறப்பதற்கு முன்பாக ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தினார். அவன் தான் யோவான் ஞானஸ்தானன். அந்த யோவான் ஞானஸ்தானனை ஆயத்தப்படுத்தி எப்படின்னா, அதுவும் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏசாயா 40:3-4-5 என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர் வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று பள்ளங்கள்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகி கரடு முரடானவை சமமாகும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வானத்திலே வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இதோ நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்த பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதுமானவர் தம்முடைய ஆலயத்தை தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது மல்கியா 3:1 சொல்லியிருக்கு. இவர் யாரு? இவர் தான் யோவான் ஞானஸ்தானன். இப்போ லூக்கா 1:5 யூதா தேசத்துல ராஜாவாகிய எரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே ஜக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனின் குமார்த்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்.
இது ஒரு குடும்பம். அந்த குடும்பம் இப்படிப்பட்டது. லூக்கா 1:6 சொல்றது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்ப தேவன் சூஸ் பண்றது பர்ஃபெக்ட். அந்த பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்பொழுது அவர் ஆசாரியர் முறைமையின்படி அவர் தூபம் காட்டுகிறதுக்கு ஆலயத்துக்குள் போகும்பொழுது லூக்கா 1:11 சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் தூதன் ஒருவன் தூபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவருக்கு தரிசனமானான். ஜக்கரியா, தூதன் அவனை நோக்கி, ஜக்கரியாவே பயப்படாதே, உனக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இப்ப முன் குறித்த யோவானுக்கு அவர் முத்திரை வைக்கிறார். யாரு? தேவதூதன் கப்ரியேல். அந்த முத்திரை தான் என்ன சொல்றாருனாக்கா, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். லூக்கா சுவிசேஷம் 1:13-14-15 படிச்சு பாருங்க, இது எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். ஏன் பெரியவனாயிருப்பான்னாக்கா, 6 மாதங்களுக்கு முன்பாக பிறந்தவன், வயதிலே மூத்தவன், அதனால அவன் பெரியவனாயிருப்பான். அந்த மூத்தவன் பிறந்ததால அவன் எப்படிப்பட்ட குணமுடையவனாயிருப்பான் என்றால், திராட்சை ரசம் குடிக்க மாட்டான், மதுவும் குடிக்க மாட்டான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னாக்கா வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். தாயின் கருவில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரே கேரக்டர் அவர் தான். இது நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எங்க வீட்டில் இருக்கிற அம்மா சொன்னாங்க, ஏன் எரேமியா அப்படின்னாங்க. எரேமியா அந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, அவர் உன்னை தாயின் வயிற்றிலே உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை பரிசுத்தப்படுத்தினேன் தான் இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலை. அவர் வெளியில வந்தது ஆவியானவரால் நிரப்பப்பட்டாரு. அதனால இது இவருக்கு கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட். அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்னால தான் அவர் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் தான் யோவான். இப்ப யாரால் அனுப்பப்பட்டார் அவர்? யோவான் தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி ஒரு ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தவன். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருந்தவன். அப்ப பரிசேயரும் சரிசேயரும் போய் கேட்கிறாங்க, நீ தீர்க்கதரிசியா? இல்ல. நீ தான் மெசியாவா? இல்ல. அவர் அழகா சொல்றார், நான் இல்ல, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியில் தம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிற மனிதன் நான். இப்ப ஏன் யோவான 6 மாசத்துக்கு முன்னாடி இயேசு பிறக்க வைக்கணும்? ஏன் இயேசு அவரை பிறக்க வைத்து வழிபடார்? அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டின்படி எல்லாரும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணம் தான் அவங்களுக்கு தேவனிடத்தில் எடுத்து செல்லுகிற ஒரு வழி. அப்ப இந்த நியாயப்பிரமாணம் கொஞ்சம் கடினமாய் இருந்தது. ஏன் கடினமாய் இருந்தது என்றால், அவர்கள் 10 கட்டளையில 9 கட்டளை கீழ்ப்படிஞ்சு ஒரு கட்டளை கீழ்ப்படியலைன்னா நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். அதை உடைக்கிறதுக்கு தான் ஏசப்பா இந்த தானே வரணுன்றதுக்கு முன்னாடி ஞானஸ்தானத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு இல்லாத ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை செயல்படுத்துகிறதுக்கு யோவானை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். அடுத்தது அவர் எப்படின்னாக்கா, மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று. எங்க அவர் குடிக்க மாட்டாரு, அவர் ஒரு ஒட்டக துணியில தான் ஆடை போட்டிருந்தாரு, வெட்டுக்கிளியும் தேனு தான் அவருக்கு ஆகாரம். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாரு? வனாந்திரத்திலே அவர் சத்தம் கிட்டார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது என்று. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எல்லாரும் நாங்க என்ன செய்யணும்னு தான் கேட்டாங்க. என்ன செய்யணும்னு கேட்டாக்கா, உங்க பாவத்தை விட்டு விலகுங்க. பாவத்தை குறித்தும் அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்காக அவர் ஞானஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சார். ஓகே, இப்போ அடுத்தது ஜீசஸ் பிளான் சைமல்டேனியஸ்லி 6 மாதத்துக்கு பின்னாடி என்ன நடந்தது என்றால், லூக்கா 1:28
மன்னிக்கணும் 1:27 தாவீது வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியினிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட பண்ணப்பட்டவன். இந்த மரியாள் இடத்துல இதே கப்ரியேல் என்கிற தூதன் வந்து பேச ஆரம்பிச்சார். அப்ப அவர் என்ன பேசார்? அவள் இந்த வீட்டில் அந்த தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்ப கிருபை பெற்றவள் என்று சொல்லும் பொழுது அவள் என்ன கிருபை பெற்றாள்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. யோசிக்கிறாங்க, எனக்கு என்ன கிருபை, எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வருமானு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருக்கு பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த அம்மா கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நான் நிச்சயதார்த்தம் தான் பண்ணியிருக்காங்க, ஆனா எனக்கு இன்னும் என் கணவனை நான் சேரவில்லையே. அதுதானே உண்மை, இயற்கையும். ஆனா அவர் சொல்றாரு, இது தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. லூக்கா சுவிசேஷம் 1:35 சொல்றாரு, தேவதூதன் அவளுக்கு பிரத்யேகமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலாடும், அதில் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவகுமாரன் எனப்படும். ஃபர்ஸ்ட் தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டது மரியாளுடைய வாழ்க்கையில கன்ஃபர்மேஷன். பிறப்பது சாதாரண மனிதன் அல்ல, யோவனை போல மனிதன் அல்ல, ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவகுமாரனாகிய இயேசு பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி ஆகும்னு அவங்க யோசிக்கும் பொழுதே தேவதூதன் ஒரு ப்ராஃபஸியை வெளிப்படுத்துறார். இதோ உனக்கு இடத்தாளாயிருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரரை கர்ப்பந்தரித்திருக்கிறார், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மலடி எனப்பட்டவளுக்கு இது 6ஆம் மாதம். அப்ப இந்த சீக்வன்சஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணமே என்னன்னாக்கா, தேவனுடைய பிளான் நடந்து கொண்டு வருகிறது என்பதுதான். இது தேவனால் ப்ராமிஸ் பண்ண ஒரு வார்த்தை. அப்ப இந்த அம்மா எப்ப அவர் சொன்ன உடனே என்ன பதில் சொன்னாங்க? இதுவும் நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவர் தூதன் அவளிடத்திலிருந்து போயிட்டான். The word, இதோ நான் அவருக்கு அடிமைன்னு சொன்ன பிற்பாடு the Holy Spirit descended on her. அது சொன்ன அடுத்த செகண்ட் அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கர்ப்பம் தரித்தார்கள். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணாங்க? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையிலே என்ன நடந்திருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் பெற்றவன உன் இனத்தால் அங்க கர்ப்பமா இருக்க 6 மாசம் ஆகுது, அவளுக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணுன்னா சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஜக்கரியா வீட்டுக்கு உடனே புறப்பட்டு போயிட்டாங்க. அங்கே ஜக்கரியாவின் வீட்டுக்குள் லூக்கா 1:40 சொல்றாரு, பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். இப்ப ஒரே இதுல 2 காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்னன்னாக்கா, கர்ப்பம் தரித்த எலிசபெத் அம்மா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அதன் நிமித்தம் அவங்க வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அப்ப வயிற்றில் போய் அவர் சொன்ன வார்த்தை, கர்ப்பத்தில் இடத்துல கேட்ட வார்த்தை என்னன்னா, அவன் கருவிலே இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இதுதான் த ரீசன் அவ வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளியதற்கு. இப்போ மார்க் 1:2 இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவனுக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இவன் தான் கருவில் இருக்கிற யோவான். இங்கே கரு ஆரம்பிச்சிருக்கு, அங்க கரு வளர்ந்துருக்கு, ரெண்டும் நடக்க போகுது. யோவான் வனாந்திரத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து பாவம் மன்னிப்பு கண்டு மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான். இப்ப விசேஷ விதமாக
பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் கிடையாது. அவங்க தான் நியாயப்பிரமாணம் தான் கட்டளை இடணும், ஓய்வுனால அனுசரிக்கணும். பட் ஆனா இவர் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தார். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்க யாரும் தடை செய்யல. அப்ப நிறைய பேர் என்ன ஆனாங்கன்னா அவங்க அந்த ஞானஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டுகிறார்கள், மனம் திரும்பணும்னு. இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களும் எத்தனையோ பேரை கும்பிட்டு இருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கு, உண்மையான தேவனை தரிசிக்கணும், பாவம் மன்னிக்கப்படணும்னு. அதுதான் ஆண்டவர் முதல்ல நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஞானஸ்தானம். வனாந்திரத்தில் ஞானஸ்தானத்தை கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு? பாவ மன்னிப்புக்கு என்றும் மனம் திரும்புதலுக்கேற்றும் ஞானஸ்தானத்தை கொடுத்துக்கணும். அவர் பரிசுத்த ஆவியினால கொடுக்கறதுக்கு அந்த டைம் வரல. ஆமானா ஆமா, இதுதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் ஏற்படுத்தின புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டங்கள் மாறி கிருபையால் நம்மை பரிபூர்ணமாக ரட்சிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் முதல்ல இந்த ஞானஸ்தானத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறார். அப்ப உண்மையிலே யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சரி வேதத்தில் இருக்கிற சத்தியங்களும் சரி, இந்த கடவுள் யெகோவா தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் யாருக்கு கடவுளாக இருந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான், வேற யாருக்கும் கிடையாது, ஜென்டைல்ஸ் கிடையாது. ஆனா இப்ப மனம் திரும்புங்கன்னு இவர் யோவான் சொல்லும் பொழுது யார் யார் உள்ள அதுங்க வந்தாங்க? ஒரு சோல்ஜர் வந்தாரு, ஆசாரியன் வந்தான், பரிசேயன் வந்தான், டாக்ஸ் கலெக்டர் வந்தாங்க. இத்தனை பேரும் வந்த பொழுது அவர் யோவான் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். இதன் மூலம் ஞானஸ்தானம் எடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இயேசுதானே வெளிப்படுத்தினார். இப்ப என்ன வெளிப்படுத்தினார் இயேசு ஞானஸ்தானத்தின் மூலமாக? இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்? என்னுடைய கேள்வி அதான். அவர் பரிசுத்தமா பிறந்திருக்கார், தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கார், பாவம் இல்லை. ஆனால் மாம்சத்தில் வெளிப்பட்டதினால் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் தானே அந்த இதுவே ஏற்படுத்தினார், அந்த ப்ராமிஸை அவர் தானே ஏற்படுத்தினார், அந்த வாக்கு தத்தத்தை அவர் தானே ஏற்படுத்தினார். அதை ஏற்படுத்தினவர் அதை எடுக்காம இருக்க முடியுமா? சோ யோவான் இடத்தில் வந்த பொழுது யோவான் மத்தேயு 3:14 சொல்லுது, யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மா ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இயேசுவுக்கு பிரத்யுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். எல்லா நீதியும் நிறைவேற்றுகிற தேவன், அவர் சொன்னதை அவரே செய்யாம போக மாட்டாரு. செஞ்சு கடைசியா முடிக்கிற வரைக்கும் அவர் தான் சொன்னதை செய்து முடிப்பார். அப்ப இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக யோவானால ஞானஸ்தானம் பூமிக்கு வந்துடுச்சு. எல்லாரும் கேட்டாங்க, நீங்க எந்த நீ யாரு, நீ எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற, எல்லாமே கேட்டாங்க. ஆனா அவரு இதுதான் சொன்னார், எனக்கும் பின்னால ஒருத்தர் வருவார், அவர் பாதரட்சியை கூட நான் தொடர்றதுக்கு தகுதி இல்லாதவன், அவர் உண்மையிலும் உங்களுக்கு ஆவியிலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு அவர் சொன்னாரு, தீர்க்கதரிசனமா சொன்னார். அப்போ இப்போ ஞானஸ்தானம் எடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது 3 காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்னாக்கா, முதலாவது வானம் திறக்கப்படுகிறது, தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இந்த 3 கன்ஃபர்மேஷனும் நீங்க பெறாம பரலோகராஜ்யம் போக முடியாது. இந்த 3 கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்லி த்ரூ பேப்டிசம், நாட் பை லா, ஜட்ஜ்மெண்ட் இது கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. இப்போ ஒன்லி பை கிரேஸ் அண்ட் திஸ் பேப்டிசம். இந்த பேப்டிசம் மிக மிக முக்கியமாக இருக்கிறபடினால இந்த ஞானஸ்தானத்தில் பரலோகம் உங்களுக்கு திறக்கிறதுக்கு அதுதான் ஒரு வழி.
இரண்டாவது, நீங்க பரிசுத்த ஆவியானவரை உங்கள் சரீரத்துக்குள் வருகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, கோபம் நமக்கு வருகிறது, எரிச்சல் வருகிறது, இச்சை வருகிறது. ஸோ இவைகளெல்லாம் உங்ககிட்ட கேட்டு வர்றதில்ல. உங்ககிட்ட இருக்கிற கதவுகள், கண் என்கிற ஜன்னல், காது என்கிற இது கதவு, வாய் என்கிறது, இவைகள் வழியாக இந்த அசுத்த ஆவிகள் உங்க பர்மிஷன் இல்லாம உள்ள வருது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கிறார். நீ அந்த பர்மிஷன் எப்படி கேட்கிறாருனாக்கா, நீ ஞானஸ்தானத்தின் மூலமாக தான் அந்த பர்மிஷன் கொடுக்கிற. ஆவியானவரே, நான் பாவி, என் பாவத்தை நீர் மன்னித்து எனக்குள் வந்து தங்க வேண்டும். அப்ப நீ இடம் கொடுத்த பிற்பாடு பிதாவாகிய தேவன் உனக்கு என்ன ஒரு முத்திரை கொடுக்கிறாரு? இதோ என் நேச குமாரன், என் நேச குமாரத்தி என்று அவர் முத்திரை கொடுக்கிறார். 10 கட்டளையில் ஒரு கட்டளை கீழ்ப்படியலைன்னா கூட அது நியாயப்பிரமாணத்தை மீறினதாக இருக்கும். திருப்பி நீங்க ஆடு மாடு ரத்தம் தான் கொடுக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்து இந்த ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினார். இந்த 3 காரியங்களை மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும் ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். வானம் திறக்கும், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வந்து வாசம் செய்ய நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள். அவர் உங்கள் சரீரத்துக்குள் வருகிறார். 3வதாக, இதோ நேசகுமாரன் நேசகுமாரத்தை என்று முத்திரையிடப்பட்டு வருகிறீர்கள். இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவரை பெற்றார். இடைவிடாமல் அவருடன் வாழ்ந்தார். இப்ப 30 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார். வாழ்ந்த 30 வருஷத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமும் செய்யல. ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு பிதா வானத்தில் இருக்கிறார், மாம்சத்துல வெளிப்பட்டது இயேசு இந்த பூமியில இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் லிங்க் பண்றதுக்கு தான் இந்த ஞானஸ்தானத்தை அவர் முன்னாலேயே யோவானை அனுப்பி அந்த ஞானஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி அவர் அதை பெற்றுக்கொண்டார். நீங்க ஆவியானவரை பெறுகிறதுக்கு ஞானஸ்தானம் மிக 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 முக்கியம். ரோமர் 8:11 என்ன சொல்லுது என்று நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்றது உண்டு. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இப்ப சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கணும்னா எனக்குள்ள இயேசு இருக்கணும், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கணும். ஆவியானவர் இல்லாம நான் தானம் தர்மங்கள் எல்லாம் செஞ்சா கூட பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாம இயேசுவிடத்தில் சீடர்கள் கேட்டாங்க கேள்வி தான் நான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்றேன். இயேசுவிடத்தில் சீடர்கள் கேட்ட கேள்வி, யார் ரட்சிக்கப்படுவார்கள்? இது மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அப்ப இது மனிதனால் ஆகாதுனாக்கா மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்ப இந்த மாம்சம் சரீரம் மண்ணானது மண்ணுக்கு போகணும். என் ஆவி தேவ ஆவியானவருடைய இணைந்திருக்கிறபடினாலதான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போக முடியாது. இந்த இடத்துல நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்றேன். நான் பாரம்பரிய கத்தோலிக்க திருச்சபையில வந்ததுனால என் சொந்தக்காரர்கள் அனைவரும் அதை தான் இருக்காங்க. என்னன்னா நீங்க சொல்றீங்க, நாங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கிறோம், எஸ். பரிசுத்த ஆவியானவர் பாடல் பாடுகிறோம், எஸ். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாரா? நிச்சயமா செய்வார். யாரையும் விட மாட்டார். ஏசப்பாவின் பேரை கூப்பிட்டீங்கன்னா உடனே உதவி செய்வார். இப்போ ஒரே வித்தியாசம்தான். நான் அவங்களுக்கு ஒரே உதவி சொல்லுவேன். அது காயப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஆலயத்துல வெளியில நிறைய பேர் உட்காந்து யாசகம் கேட்பாங்க. அப்ப அவனுக்கும் ஆலயத்துக்குள்ள போறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. வெளியில அந்த ஆசீர்வாதம் நீ என்ன கேட்கிறியோ அதை ஆண்டவர் செஞ்சுட்டு போயிடுவாரு. ஆனா என் வீட்டுக்குள் வர்றதுக்கு, தேவனுடைய வீட்டுக்குள் வர்றதுக்கு நீ குமாரன் குமாரத்தி என்ற அங்கீகாரம் பெறணும்னா இந்த ஞானஸ்தானம் தான். அப்பதான் நீ குமாரனும் குமாரத்தியுமாக, இதோ என் நேச குமாரத்தி என்றுதான் சீல் வைக்கிறாரு. இதோ என் நேச குமாரன் என்று சீல் வைக்கிறாரு. அப்ப பிள்ளையாயிருக்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஆசீர்வாதத்தை பார்த்ததுனால அப்ப ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறாரா அப்படின்னாக்கா இல்ல. தயவுசெய்து சொல்றேன் இல்ல. ஏன்னாக்கா நாம ஏமாந்து போயிடக்கூடாது.
ஏமாந்து போயிடவே கூடாது. எஸ், ஞானஸ்தானம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். அதே போலதான் இந்த ஞானஸ்தானத்தை எடுத்த பிற்பாடு எல்லாரும் பரலோகம் போவாங்களா? ஓகே, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு இந்த செய்தியை நான் இப்பொழுது முடிச்சுக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணாக்கா அந்த மனைவியோடு குடும்பம் நடத்துவியா, நடத்த மாட்டியா? குடும்பம் நடத்தினாதான் உன் குடும்பமா இருக்கும். பிள்ளைகளை பெறுவீங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அந்யோன்யம் இருக்கும். இதுதான் குடும்பம். அதே போலதான் இந்த ஞானஸ்தானத்துல நீங்க யாரை உங்க வாழ்க்கையில இணைக்கிறீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை இணைக்கிறீங்க. ஞானஸ்தானம் பெற்றுட்ட இனிமே நான் அன்றாட வாழ்க்கையில நான் அவரோடு வாழல அப்படின்னு சொல்ல முடியாது. அவரோடு நீங்க வாழணும். எல்லா காரியத்துக்கும் எல்லா நேரத்திலையும் அவரோடு நீங்க வாழணும். ஒரு அன்பு சகோதரர் எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தார். ஆவியானவருடைய கான்வர்சேஷன் எப்படியும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். காலையில ஆண்டவரே நான் எழுந்துச்சு இன்னைக்கு நாளை ஆசிர்வதிங்க. காலையில நான் எழுந்துச்சு ஆண்டவர் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போறேன், என் கூட வாங்க. ஆண்டவரே என் கார்ல உட்காருங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு இடைப்படணும். நீங்க ஆவியானவரை பெற்றதுனால ஆவியானவரை ஓரம் கட்டக்கூடாது. ஆவியை அவுத்து போடாதீங்கன்னு வாங்க. அப்ப you cannot grieve the Holy Spirit. You cannot insult the Holy Spirit because he is not dwelling outside you, he is dwelling inside you. அவர் வெளியில வாழல, அவர் உங்களுக்குள்ள வாழ்கிறார். உங்களுக்குள்ள வாழ்கிறாருனாக்கா நீங்க அவருக்காக என்ன செய்யணும்? அவரோடு இடைப்படணும். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பத்தை கண்டித்து சொல்லுவார். அதுதான் என் வாழ்க்கையில நான் பார்த்த மாற்றங்கள். என் வாழ்க்கையில நான் பார்த்த மாற்றங்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என் ஷோகஸ்ல ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் உள்ள ஃபாரின் சரக்கா வச்சிருப்பேன். ஐ எம் a social drinker அப்படின்னு பெருமையா சொல்லுவேன். எப்ப ஆவியானவர் வந்தார்னா அத்தனை தூக்கி கட்டர்ல கொட்டினேன், கீழே கொட்டினேன். ஏன்? அப்ப அந்த சேஞ்ச் எங்க இருந்து வருதுனாக்கா உள்ள இருக்கிறவர் பாவத்தை குறித்து சொல்றார், நீதியை குறித்து சொல்றார், நியாய தீர்ப்பை குறித்து சொல்றார். அப்ப எனக்குள்ள ஒரு பயம், என் தேவன் மேல எனக்கு பயம். என் தேவனுக்கு எது பிடிக்காதோ அதை நான் செய்ய மாட்டேன். அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன். இந்த ஞானஸ்தானம் என்பது மிக 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 முக்கியம். ஞானஸ்தானம் இல்லாம ஒருவரும் பரலோக ராஜ்யம் முடியாது. ஆமென். ஞானஸ்தானம் இல்லாத இப்ப ஒரே ஒரு மார்க் 16:16 சொல்லி திருப்பியும் அடுத்த மெசேஜ்ல உங்களுக்கு நான் அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். 16:16 என்ன சொல்றது? விசுவாசமாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதுதான் மார்க் 16:16 வசனம். இது அடுத்த செய்தியில உங்களுக்கு நான் விவரித்து சொல்லி நான் உங்களுக்கு இது பண்றேன். இப்பொழுது நாம் எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் பேசின வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள், இந்த விதைகள் எல்லாம் நல்ல நிலத்திலே 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறதுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதை தியானிக்க கிருபை தாருங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் விதைத்திருக்கிறோம், நீர் அதை முளைக்க செய்யும், அதை பலன் தர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.